வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நல்லா கிறிஸ்பியான மொறுன்னு பொட்டேட்டோ சிப்ஸ் தாங்க செய்ய போகிறோம். பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இது போல் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா கடைகளில் குர்குரே லேஸ்லாம் கேட்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. 5 மினிட்ஸ்லேயே செய்திடலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னுட்டு. இந்த சிப்ஸு 10-15 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. நம்ம இன்றைக்கி இந்த சிப்ஸு நல்ல மொறுமொறுப்பாக வர்றதுக்கு டிப்ஸோட 2 மெத்தடில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இது போல் 2 உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கின் தோல்களை மட்டும் இது போல் பீலர் வச்சுட்டு நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம். கத்தியால் கூட நம்ம ரிமூவ் பண்ணலாங்க. பட் பீலர்னும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்து வைத்த 2 உருளைக்கிழங்குகளையுமே இதே போல் தோல்களெல்லாம் சீவி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது போல் ரெடி பண்ணின பிறகு காய் சீவிர பேடு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பல்ஸில் இது போல் நம்ம தீ ரெடி பண்ணலாங்க. அப்படி இல்லைன்னா இந்த பீலராலே நம்ம சீவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அதன்படி நீங்கள் செய்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த பீலரால் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், இது போல் நம்ம சீவி எடுத்துக்கணும். நல்லா மெல்லிஸாக வருங்க. நான் கம்மியாக இருக்கிறதால நான் பீலராலே ரெடி பண்ணிக்கிட்டேன். இதே போல் நம்ம 2 உருளைக்கிழங்குகளையுமே சீவிக்கலாம். சீவும் போது கைகளில் பார்த்து செய்யணுங்க. இது நல்லா இது போல் மெல்லிஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பொரித்து எடுக்கும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது போல் நம்ம 2 உருளைக்கிழங்குகளையுமே சீவி எடுத்துக்கிட்டோம். நல்லா ஈவன் ஷேப்பாக இருக்குல்ல. இது போல் நல்லா மெல்லிஸாக இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ முன்னாடியே நம்ம சீவுனதால் கொஞ்சம் கலர் மாறின மாதிரி இருக்குல்ல. இந்த சீவின உருளைக்கிழங்குகளை நம்ம தண்ணியில் ஒரு முறை வாஷ் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணும்போது மறுபடியும் நமக்கு அந்த கலர் கரெக்டாக வந்துடும். சீவி வைத்த இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இது போல் அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு சீவும்போது அதில் ஒரு மாவுத்தன்மையும் ஈரத்தன்மையும் இருக்குது பார்த்தீங்களா? அது நமக்கு இருக்கக்கூடாது. அதனால தான் தண்ணியில் நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணுறோம். இது போல் நம்ம வாஷ் பண்ணி செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. 10-15 நாள் ஆனாலும் நல்ல மொறுமொறுப்பாகவே இருக்கும். அதுக்காக தான் இது போல் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது போல் நல்ல ஒரு காட்டன் துணியில் நம்ம வாஷ் பண்ணி வைத்த உருளைக்கிழங்குகளை தனித்தனியாக இது போல் சேர்த்துக்கலாங்க. இதனுடைய ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. வெளியில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டுக்குள்ளேயே நம்ம ஃபேனில் காய வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போதுங்க. அதனுடைய ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கணும், அவ்வளவுதான். அப்படி இல்லைன்னா ஒயிட் கலரில் காட்டன் கிளாத் வச்சு ஒன்றா கூட நம்ம துடைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு சூப்பராக நமக்கு சிப்ஸு ஈரத்தன்மை இல்லாமல் ரெடியாக இருக்குது. இப்போ இதை பொரிக்கிறதுக்காக ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பொரிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும். இந்த ஆயில் நல்லா சூடான பிறகு இது கூட ஒன்றா சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நிறையா சேர்த்துட வேணாம். இது போல் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சிக்கலாங்க. கரண்டிகளால் நல்லா இது போல் அமுக்கி விட்டுக்கலாம். இப்போ இது அப்படியே இது போல் கரண்டிகளெல்லாம் எடுத்து நம்ம பெரட்டி விட்டுக்கணுங்க. இதே போல் நம்ம பெரட்டி விட்டு தான் பொரிக்கணும். அப்போ தான் நமக்கு சிப்ஸு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். முக்கியமாக எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிக்கணுங்க. அப்போ தான் நமக்கு கலரும் டக்குன்னு மாறாமல் இருக்கும். ஈவன் கலராக கிடைக்கும். நல்லா பொரிஞ்சு வருங்க. இது நல்லா இது போல் கோல்டன் கலர் ஆன பிறகு அந்த எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கணும். அப்போ தான் நம்ம இதை எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கணுங்க. இந்த கலரில் வரும்போது தான் நமக்கு இந்த சிப்ஸு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டுங்க. இன்னொரு மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொன்னல. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இதே போல் உருளைக்கிழங்குகளை சீவி எடுத்துருக்குறோம். இந்த சீவின உருளைக்கிழங்கு அப்படியே அந்த ஈரத்தன்மையோடு தாங்க இருக்குது. எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஃப்ரெஷ்ஷாக சீவின உருளைக்கிழங்குகளை டைரெக்டாக நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க.
அதே போல் கரண்டிகளால் இந்த சிப்ஸ்களை இது போல் அமுக்கி விட்டுக்கணும். 1 நிமிஷத்துக்கு பிறகு கரண்டிகளால் எடுத்து பெரட்டி விட்டு பொரிச்சிக்கணுங்க. இந்த மெத்தடில் நம்ம செய்யும்போது இது ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. ரொம்ப நாள் வச்சுருந்தா அந்த கிறிஸ்பினஸ்ஸாக இருக்காதுங்க. நம்ம பொரிச்ச உடனே சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அப்போ மட்டும்தான் நமக்கு இந்த மெத்தடில் செய்யும்போது கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த சலசலப்பு எல்லாம் அடங்கிடுச்சு. இந்த சிப்ஸும் நல்லா பொரிஞ்சு கலராக வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்குவத்தில் தான் நம்ம இதை அப்படியே எண்ணெயிலேருந்து வடிகட்டி அதே போல் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வைத்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம பொரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபைனலாக இது கூட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது கம்மியாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப காரமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ 2 கைகளாலையும் வைத்து இந்த பவுலை இது போல் நம்ம நல்லா குலுக்கி விடணும். நீங்கள் பவுல் எடுக்கும்போது நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம குலுக்கி விட்டு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக மிக்ஸ் ஆகுங்க. இதை நல்லா இது போல் குலுக்கி விட்டுக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற உப்பு காரம் எல்லாமே இந்த சிப்ஸு ஃபுல்லாக கிடைக்கணும். அது போல் குலுக்கி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இது போல் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம அந்த சிப்ஸுகளை இந்த பிளேட்டில் மாற்றும் போதே நல்ல கலகலன்னு சத்தம் கேட்குங்க. அந்த சத்தம் கேட்கும்போதே நமக்கு தெரியும் இந்த சிப்ஸு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னுட்டு. பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குல்ல. இதே போல் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது டக்குன்னு செய்து கொடுத்துருங்க. இது போல் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க லேஸு, குர்குரே இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. கடைகளில் வாங்கினதுன்னே நினச்சிட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம 2 மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்த்துருக்குறோம். இதில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ, எப்படி செய்யணும்னு தோணுதோ அந்த மெத்தடில் நீங்கள் செய்துக்கோங்க. ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பிறகு நீங்கள் இந்த சிப்ஸுகளை பொரித்து எடுத்துக்கோங்க. அதே போல் சிப்ஸுகளை பொரிக்கும்போது நல்ல ஒரு லைட்டான கோல்டன் கலர் வரணுங்க. எண்ணெயோட சலசலப்பு எல்லாம் அடங்கணும். இந்த கலரில் நீங்கள் சிப்ஸுகளை பொரித்து எடுக்கும்போது தான் அந்த சிப்ஸு நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் அவசரப்பட்டு எடுத்துட்டீங்க, இந்த சிப்ஸு கிறிஸ்பியாக இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறுபடியும் அதே எண்ணெயில் ரீபாயிலிங் பண்ணி எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.